श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் அதில் பூர்வ சதகம். நேற்றைய தினம் 50வது ஸ்லோகம் அனுபவித்தோம். கீழ் ஸ்லோகத்தில் சேவித்த 50வது ஸ்லோகத்தில் சேவித்த ஸ்ரீ விஸ்வக்சேனர் அவருடைய தேவிகள்னா ஸ்பௌஸ், அவருடைய தேவிகளான சூத்ரவதி என்பவரை இதில் வணங்குகின்றார். இன்ஃபேக்ட் நேற்று நம்ம சேவித்த போது கூட யதிராஜ சப்தத்திலேருந்து 3வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதில் விஸ்வக்சேனருடைய மனைவி சூத்ரவதியோடு சேர்த்து அவர் அனுபவித்தார். வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் என்று. யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம். அதாவது 3வதான ஆச்சாரியர் சேனை முதலியார். இவர் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்து கொண்டு எல்லாரையும் அவர்களுடைய செயல்களில் நியமிக்கிறார். அவர் இவருடைய தேவிக்கு சூத்ரவதி என்று திருநாமம். இவ்வாறு தம் அதிகாரத்தால் பிரபஞ்சத்தை ஆளும் விஸ்வக்சேனரை தொழுகிறேன்னு வேதாந்த தேசிகனாங்க சொன்னவர். அந்த சூத்ரவதி அப்படிங்கிறத பராசர பட்டர் இந்த 51வது ஸ்லோகத்தில் அந்த சூத்ரவதி விஸ்வக்சேனருடைய தேவிகளுக்கு வந்தனம் புரிகிறார். சைன்யதுரேண பிராண சகாயாம் சூத்ரவதீம் ஆசிஸ்ரியமம்பாம் ஸ்ரீபதலாட்சாலாஞ்சித சேவா புரோதசத்வோர்வல்லி விலாசம். சைன்யதுரேண பிராண சகாயாம் சூத்ரவதீம் ஆசிஸ்ரியமம்பாம் ஸ்ரீபதலாட்சாலாஞ்சித சேவா புரோதலசத்வோர்வல்லி விலாசம். விஸ்வக்சேனரின் பிராட்டியை துதிக்கிறார். பெரிய பிராட்டியாரான ஸ்ரீரங்கநாச்சியாரின் திருவடிகளில் செம்பஞ்சு சாறு இருக்குமா, செம்பஞ்சு சாறு, செம்பருத்தி குழம்பு அப்படின்வா. அந்த செம்பருத்தி குழம்பு அந்த திருவடியில் பூசியிருப்பாள். அழகுக்கோ இல்லை மருதாணி மாதிரி பூசியிருப்பாள். இந்த சூத்ரவதி கைக்கரியம் என்ன அப்படின்னா, இவள் கைகளில் கைங்கரியம் செய்பவர்களின் அடையாளமாக உள்ள திருவொற்றாடை இருக்கான். அதாவது ஒரு சின்ன துணி வச்சிருப்பாள் சூத்ரவதி தன்னுடைய திருக்கைகளில். அவள் என்ன பண்ணுவாள், அந்த லக்ஷ்மி அந்த தாயாருடைய பெரிய பிராட்டியான ரங்கநாச்சியாருடைய திருத்தாயார் அவருடைய தாயாருடைய திருவடியில் அந்த செம்பருத்தி குழம்பு, செம்பஞ்சு சாறு அது ஈரமாக இருக்கும். அதை அப்படி லேசாக ஒத்தி எடுப்பாளாம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான கைங்கரியம் செய்யும் கொடி போன்ற அழகான கைகளை உடைய சேனை முதலியாரின் பத்னியான சூத்ரவதி என்ற தாயை நான் அண்டினேன், நான் வணங்கினேன் என்கிறார் சுவாமி. சேனை முதலியாரின் மனைவி சூத்ரவதி கொடி போன்ற அழகுமிக்கவளாவாள். இவள் இடைவிடாமல் ஒழிவில காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்வாள். இவள் இடைவிடாமல் மகாலட்சுமிக்கு பாத சேவை பண்ணுபவளாம். பிராட்டியின் திருவடிகளில் அந்த செம்பஞ்சு குழம்பு சாத்திய பிறகு அதனை ஒற்றி எடுக்க வஸ்திரத்தை தன் கையிலேயே எப்பவும் வைத்து கொண்டிருப்பாள். ஸ்ரீபாத வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்று ஆடையை கையிலேந்திய சூத்ரவதியாகிய தாயை பற்றுகிறேன். எவ்வளவு அழகா அவளுடைய பகவத் கைங்கரியத்தை சொல்லி, அந்த பகவத் கைங்கரியத்தை விடாமல் குற்றமில்லாமல் ஆச்சரியமாக வழுவிலா அடிமை செய்யும் அந்த நித்யசூரி அவருடைய திருவடியை, அந்த தாயை வணங்குகிறேன் என்று பட்டர் அனுபவிக்கிறார்.
ஸ்ரீபத லாக்ஷா லாஞ்சித சேவா புரோத லசத்தோர் வள்ளி விலாசம் புரோதலசத்தோர் வள்ளி விலாசாம். ஸ்ரீ ரங்கநாச்சியாருடைய பத லாக்ஷா திருவடிகளில் அணிந்துள்ள லாக்ஷா செம்பருத்தி குழம்பு, செம்பஞ்சு குழம்பு, செம்பஞ்சு சாறு, அதனால் லாஞ்சித அடையாளம் ஏற்பட்ட சேவா பணிவிடைகளுக்கான சேவைகளுக்கான கைங்கரியங்களுக்கான புரோத ஈரமான சிறு வஸ்திரத்தால் லசத் பிரகாசிக்கிற தோர்வல்லி அப்படின்னா கொடி போன்ற கைகளின் விலாசாம் அழகை உடையவள், கொடி போன்ற கைகளை உடைய அழகை உடையவள் சாமுத்ரிகா லட்சணத்தோட சைன்ய துரீன சேனா நிர்வாகரான ஸ்ரீ சேனை முதலியாரின் பிராண சகாயாம் அன்பார்ந்த மனைவி, பிராண சகி அன்பார்ந்த மனைவி சூத்ரவதி என்ற திருநாமமுடைய அம்பாம் தாயாரை ஆசிஸ்ரியம் ஆசிரியிக்கிறேன், அடைந்தேன். ஸோ கீழ்ஸ்லோகத்தில் சேவித்த ஸ்ரீ விஸ்வக்சேனரின் தேவிகளான சூத்ரவதி என்பவரை இதில் வணங்குகிறார். எம்பெருமானுக்கு பணிவிடைகளை ஸ்ரீ விஸ்வக்சேனர் எப்படி செய்கிறாரோ அதை போல ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கு இவர் சூத்ரவதி பணிவிடைகளை செய்பவர் என்பதற்கு அடையாளமாக ஈரமான சின்ன வஸ்திரத்தை இவள் திருக்கையில் எப்பொழுதும் பிடித்து கொண்டிருக்கிறார். அது எதுக்கு வஸ்திரத்தை பிடிக்கிறா அப்படின்னா, பெரிய பிராட்டியாரின் திருவடிகளின் அலங்காரமாக செம்பருத்தி குழம்பை பூசிக்கொண்டு அருள்கிறார். அது மற்றைய பட்டுச்சேலை முதலானவைகளை தமது ஈரமான அந்த சாறு அந்த பட்டுச்சேலையில் படக்கூடாது அப்படின்னு அதை ஒத்தி எடுப்பாள். அதில் வழிஞ்சோ இல்லை அது மேலே ஈஷிண்டோ படக்கூடாது. அதனால் சூத்ரவதியார் தமது திருக்கையால் சிறு துணி கொண்டு ஒற்று காப்பு செய்வாராம். ஆகவே இதுவே சிறு துணியை இவருக்கு நிரூபகமாக, இவருக்கு ஒரு அடையாளமாக எப்போதும் அவர் கையில் இருக்குமா. அடையாளக்காரர்கள் எப்படி தங்கள் பணியை வெளிவிடுவதற்கு தகுந்த அடையாளங்களை கொண்ட டவாலி முதலானவைகளை கலெக்டர்கிட்ட தாங்குகிறார்களோ அதுபோல லோகிதோஷ்ணீஷாக ருத்விஜகா பிரச்சரந்தின்னு யாகசாலையில் ருத்விக்குகள் எப்படி சிவந்த தலைப்பாகையை அணுகிறார்களோ அப்படியே இதுவும் பணிக்கு ஏற்ற அடையாளம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் பராசர பட்டர். இவன் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவ்ரஜஸ்வதைத துவத்தாச தாசீகணா. பிரம்மேஷாதி பிரம்மன், சிவன், இந்திரன், வாயு, அக்னி இவர்கள்லாம் அவர்களுடைய மனைவியும் இவர்களுடைய மனைவிகளும் துவத்தாச தாசீகணக உன்னுடைய தாசிகள் அப்படின்னு ஆளவந்தார் சதுஸ்லோகியில் தாயாரை பற்றி தெரிவிக்கிறார். அதுவும் அனந்த கருட விஸ்வக்சேனருக்கெல்லாம் அவர்கள்லாம் உனக்கு சேவை செய்கிறான்னு முதல் லைன்லேயே எடுக்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி செய்யாசனம் வாகனம். தாயார் சும்மா காலமத்திரம் பிடிச்சிட்டு இருக்க மாட்டார். தாயார் அந்த ஆதிசேஷன் மேலேயும் சயனிப்பார் கூட பெருமாளோட. இப்பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேன் எல்லாம் பண்ணுறாளோ அதே மாதிரி தாயாருக்கும் பண்ணுவார்கள். அவர்களுடைய தேவிகளும் பண்ணுகிறார்கள். அதை தான் ஆளவந்தார் தெரிவித்தது இங்கு பட்டருக்கு திருவுள்ளம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.